ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் 7th யூனிட் சப்ளிமெண்ட்ரி அ டிலெமா ரிட்டன் பை சிலாஸ்வயர் மிட்சல். இதான் ஆத்தர் நேமு. வாங்க டாபிக் உள்ளார போகலாம். டிலெமா அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னென்னு பார்க்கலாம். டிலெமா அப்படின்னா ஒரு விதமான மனக்குழப்பம், சரியா? ஒரு விதமான மனக்குழப்பத்திலேயே இந்த ஸ்டோரியோட ஹீரோ இருக்கிறாரு. அது என்ன மாதிரியான மனக்குழப்பம், அவருக்கு எப்படி அதுக்கு தன் தீர்வு கிடைச்சதா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரி. வாங்க, இதுதான் நம்மளோட லாஸ்ட்டு டாபிக். ஸோ என்ஜாய் பண்ணுங்கள். I was just 37 when my uncle Flip died. இவரோட அங்கிள் பேர் ஃப்ளிப். இவர் பேர் பார்த்தீங்கன்னா டாம். இந்த ஸ்டோரியை நம்மளுக்கு நரேட் பண்ணுற ஒரு பேர் என்ன, ஹீரோ. இவரோட நேம் டாம். இவரோட அங்கிள் பேர் ஃப்ளிப் அப்படிங்கிறவர். அவர் வந்து இவங்க அங்கிள் வந்து இவரை கூப்பிட்டுருக்காரு. இப்போ வந்து இவருக்கு என்ன வயசு, 37 years ஆகுது. A week before that even he sent for me and here let me say that I had never set eyes on him. He hated my mother, but I do not know why. She told me long before his last illness that I need expect nothing from my father's brother. என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ தான் இவர் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் இவரை வந்து கூப்பிட்ருக்கிறாரு. எதுக்குன்னா ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்காக கூப்பிட்ருக்காரு. பட் அதுக்கு முன்னாடி என்ன, இவரை வந்து பார்த்ததே இல்லை. ஃபிலிப்பை வந்து டாம் வந்து பார்த்ததே இல்லை. இந்த ஃபிலிப், அந்த அங்கிள் சொல்கிறாங்களே, அங்கிள் ஃபிலிப், அவர் யாருன்னா இந்த டாமோட அப்பாவோட பிரதர், சரியா? நம்ம வீட்டில் சித்தப்பா பெரியப்பாலாம் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு முறை தான். அதை வந்து அங்கிள்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவரை வந்து இவர் முன்ன பின்ன பார்த்ததே இல்லை. பிகாஸ் அவர் வந்து ரொம்ப கெட்டவர் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்லி வளர்த்துறாங்க இந்த பையனை. ஸோ அவர் வந்து இதுக்கு முன்னாடி அவரை பார்த்ததே இல்லை. ஹி வாஸ் அன் இன்வென்டர் அண்ட் ஏபிள் அண்ட் இன்ஜீனியர்ஸ் மெக்கானிக்கல் இன்ஜினியர். அவர் யாருன்னா ஒரு கண்டுபிடிப்பாளர். அவர் எந்த மாதிரி, மெக்கானிக்கல் இன்ஜினியரு. இன்ஜீனியர்ஸ் அப்படின்னா ரொம்ப அறிவாளி அவர் வந்து. அண்ட் ஹேட் மச் மணி பை ஹிஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இன் டர்பைன் வீலை கண்டுபிடிச்சதுனால அவருக்கு என்ன ஆயிடுச்சு, நிறையா மணியெல்லாம் கிடச்சிது. அது மூலிமா அவர் வந்து ஒரு இன்வென்டர் தான், புதுசாக எதையாவது கண்டுபிடிப்பார். ஸோ அதை கண்டுபிடிச்சதுனால அவருக்கு நிறையா மணி கிடச்சிருக்கு. ஹி வாஸ் அ பேச்சுலர். அவருக்கு மேரேஜே ஆகலை. லிவ்ட் அலோன், குக்டு வித் ஹிஸ் ஓன் மீல் அண்ட் கலெக்டட் ப்ரெசிசஸ் ஸ்டோன்ஸ்னால் இந்த முத்து, பவளம், வைரம், வைடூரியம் அதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கற்களை சேமிக்கிறதுல இவர் வந்து ரொம்ப ஆர்வமாக இருப்பார். எஸ்பெஷலி ரூபீஸ்னால் மாணிக்கம், முத்து, இந்த மாதிரி இருக்கிறதையெல்லாம் நல்லா கலெக்ட் பண்ணுவார், சரியா? அண்ட் பேர்ல்ஸ். From the time he made his first money, he had this mania அப்படிங்கிறது என்னென்னா பித்து சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒரு விதமான நோயெல்லாம் குடிக்கிறதுக்கு மேனியா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் பித்து பிடிச்ச மாதிரி. அவர் என்ன பண்ணுவார், நிறைய ப்ரெசிசியஸ் ஸ்டோன்ஸை கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார். as he grew richer, the desire to possess rare and costly gems became stronger. என்னாச்சுன்னா, இவர் வந்து ரிச்சாக பெரிய ஆள் ஆக இவருக்கு வந்து அது மேலே உள்ள ஆசை வந்து அதிகமாகிக்கிட்டே போச்சு. ஸோ அதிகமாக அதை வந்து கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. He carried it in his package for a month and then took it out and looked at it. என்ன பண்ணுவாராம்மா, அப்பப்போ அந்த மாணிக்கத்தை எப்பயுமே அவர் வாங்குறாரு இல்லையா, அவர் புதுசாக வாங்குறது எல்லாத்தையும் அவரோட பேக்கெட்லேயே ஒரு மாதத்துக்கு அப்படியே வச்சுட்டு அப்பப்போ அதை என்ன பண்ணுவாராம்மா, எடுத்து பார்த்துக்கிட்டே இருப்பாராம்மா. அது மேலே அவருக்கு ஒரு பைத்தியம், புதுசாக அதை வாங்குறதுல அவருக்கு ஒரு பைத்தியம். தென் இட் வாஸ் ஆடட் டு த கலெக்ஷன்ஸ் இன் ஹிஸ் சேஃப் அட் த ட்ரஸ்ட் கம்பெனி. அது எல்லாத்தையும் அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுவாராம்மா, ஒரு ட்ரஸ்ட் கம்பெனியில் ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கிறாரு. அதில் பார்த்தீங்கன்னா கொண்டு போய் சேஃபாக வச்சுருவார். தென் அட் த டைம் ஹி சென்ட் ஃபார் மீ, ஐ வாஸ் அ கிளர்க். இப்போ வந்து இவர் என்னவா இருக்கார், யாரே டாம் வந்து ஒரு கிளர்க்காக இருக்கார். கிளர்க்குனா எழுத்தாளர், சரியா? கிளர்க்காக ஒரு ஆஃபீஸில் இருக்கும்போது இவர் வந்து கூப்பிடுறாரு. அண்ட் புவர் எனாஃப். அப்போ வந்து இவர் வந்து ரொம்ப ஏழ்மையாக இருக்கார். பட் இவரோட அங்கிள் ஃபிலிப்ஸ் எப்படி இருக்கார், ரொம்ப ரிச்சான ஒரு பர்சனாக இருக்கிறாரு. நிறையா டைமண்ட்ஸு, இந்த மாதிரி பேர்ல்ஸ் எல்லாமே வச்சுருக்கிறாரு. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இவர் வந்து அந்த பையனை கூப்பிடுறாரு. அண்ட் புவர் எனாஃப், ரிமெம்பரிங் மை மதர்ஸ் வேர்ட்ஸ், his message gave me his sole relative no new hopes, but I thought it best to go. என்ன நினைக்கிறேன்னு அந்த பையன், அது வந்து அவங்க அம்மா சொன்னதெல்லாம் இந்த பையனுக்கு வந்து ஞாபகம் வருது. அவங்க அம்மா ஆல்ரெடி சொல்லி வளர்த்திருக்காங்க இல்லையா, அவரெல்லாம் ஒரு கொடுமையானவர் அப்படின்னு சொல்லி வளர்த்திருக்காங்க இல்லையா. ஸோ அதெல்லாமே இந்த பையனோட மைண்டில் இருக்குது. அது எல்லாத்தையும் அவர் வந்து மைண்டில் வச்சுருந்தாலும் பெட்ரு, இது இவர் கூப்பிட்டதுக்கு வந்து நம்ம போகிறது பெட்ரு அப்படின்னு போகலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறாரு. When I sat down by his bedside, he began with a
மெலிசியஸ் கிரின்னுனா ஒரு மாதிரி நக்கலான ஒரு சிரிப்பு. கிரின் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சிரிப்பு. அந்த மெலிசியஸ் அப்படிங்கிறது நக்கலாக ஒரு மாதிரி கேலியான ஒரு தீங்கு விளைவிக்கக்கூடிய அந்த ஒரு சிரிப்பை சிரிக்கிறாரு. ஐ சப்போஸ் யூ திங்க் மீ க்யூர் அப்படின்னா என்னென்னா, நீ வந்து என்னை ஒரு விசித்திரமானவனா நினைக்கிறேன்னு எனக்கு புரியுது. ஐ வில் எக்ஸ்பிளைன், நான் வந்து உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நான் அப்போ நீ எதுக்காக இங்கே கூப்பிட்டேன் அப்படிங்கிறத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. When he said the certainly clear enough, I have been living on an annuity into which I put my fortune. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, என்னோடய வாழ்நாள்லேயே நான் என்ன பண்ணுறேன்னா அவரோட ஆன்யூட்டி அப்படின்னா வருட வருமானம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரும். அதை வச்சு தான் பார்த்திங்கன்னா அவரோட வாழ்க்கையை அவர் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாரு. In other words, I have been as to money concentric half of my life to enable me to be an eccentric as I pleased that the rest of it. அவரோட வாழ்நாளில் பாதியவே அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, கான்சென்ட்ரேட் அப்படின்னா கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கிறாரு. எதில்? பணம் சேர்க்குறதுல, அண்ட் தென் இந்த மாதிரி முத்து இதெல்லாம் சேர்க்குறதுலையே அவரோட வாழ்க்கையில் பாதியவே இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. மீதி இருக்கிறது இப்படி பெட் டைமில் போகுது அப்படிங்கிறாரு. நவ் ஐ repent of my wickedness to you all. இப்போ வந்து அவரோட விக்கெட்னஸ் அப்படின்னா அவரோட அந்த கொடுமையான குணம் அவங்க மேலே இருந்ததை பார்த்து அவர் வந்து இப்போ வந்து வருத்தப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அண்ட் டிசையர் டு லிவ் இன் த மெமரி ஆஃப் அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் மை ஃபேமிலி. இந்த கடைசி காலத்துலேயாவது என் குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தர் மனசுலையாவது நான் இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. யூ திங்க் ஐ எம் புவர் அண்ட் ஹாவ் ஒன்லி மை annuity. அவரோட ஆன்யூட்டி மட்டும்தான் அவர்கிட்ட இருக்குதுன்னு நீ நினைக்கிறியா, நான் வந்து புவர்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. யூ வில் பி ப்ராஃபிட்டபிளி சர்ப்ரைஸ்ட். உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன். அது என்னென்னா, ஐ ஹாவ் நெவர் பார்ட்டட் வித் மை ப்ரிசியஸ் ஸ்டோன்ஸ், தே வில் பி யோர்ஸ். இவர் வச்சுருக்காரு இல்லையா நிறையா ப்ரெசிசியஸான ஸ்டோன்ஸு, அது எல்லாமே இனிமேல் என்னது, உன்னோடது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. யூ ஆர் மை சோல் ஹேர் அப்படின்னா வாரிசு. என்னோட உண்மையான வாரிசை இப்போ நீ தான். ஏன்னா இவருக்கு தான் கல்யாணம் ஆகலையே இல்லையா, பேச்சுலராக தான் இது வரைக்கும் இருந்திருக்காரு. ஸோ அந்த பிரதரோட பையனையே இவர் வந்து வாரிசாக எடுத்துக்கிறாரு. ஐ ஷால் கேரி வித் மீ டு த அதர் வேர்ல்ட் த சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் மேக்கிங் ஒன் மேன் ஹாப்பி. ஒருத்தரையாவது நான் என்னோடய வாழ்நாளில் ஹாப்பியாக வச்சுருந்தேன் அப்படிங்கிற சந்தோஷத்தோட நான் அந்த சந்தோஷத்தை இன்னொரு உலகத்துக்கு எடுத்துகிட்டு போகிறேன். அதாவது நான் இறந்ததுக்கப்புறம் அந்த சந்தோஷத்தையாவது போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நோ டவுட் யூ ஹாவ் ஆல்வேஸ் ஹேட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அண்ட் ஐ டிசையர் தட் யூ ஷுட் கண்டினியூ டு எக்ஸ்பெக்ட். மை ஜுவல்ஸ் ஆர் இன் மை சேஃப், தேர் இஸ் நத்திங் எல்ஸ் லெஃப்ட். நீ வந்து ஆசைப்படுறதில்ல, எக்ஸ்பெக்ட் பண்ணுறதில்ல தப்பே இல்லை. நீ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கான எல்லா உரிமையும் உங்கள்கிட்ட இருக்குது. அண்ட் ஐ டிசையர் தட் யூ ஷுட் கண்டினியூ டு எக்ஸ்பெக்ட். நீ என்கிட்டருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணணுன்னு தான் நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அந்த ஜுவல்ஸ் எல்லாம் எங்கே சேஃபாக இருக்குது அப்படிங்கிற இடத்தையும் சொல்கிறாரு. இதை தவிர வேறு என்கிட்ட எதுவும் இல்லை அப்படிங்கிறாரு. when I thanked him he grinned all over his lean face and said you will have to pay for my funeral. இதுக்கு வந்து அந்த டாம் வந்து தேங்க்யூ சொல்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு கேலியான ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு அந்த டாம் கிட்ட சொல்கிறாரு, நீ வந்து கண்டிப்பாக என்னோடய ஃபியூனரல் அப்படின்னா என்னோடய இறுதிச் சடங்கை முழு செலவேற்று நீ தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஐ மஸ்ட் சே தட் ஐ நெவர் லுக்டு ஃபார்வர்ட் டு எனி எக்ஸ்பெண்டிச்சர் வித் மோர் ப்ளஷர் தேட் டு வாட் இட் வுட் காஸ்ட் மீ டு புட் ஹிம் அவே இன் த எர்த். ஆஸ் ஐ ரோஸ் டு கோ ஹி சேட். என்ன ஆகுதுன்னா, இதை விட காஸ்ட்லி அந்த ஃபியூனரலுக்கு ஒன்றும் அவ்வளோ செலவாக போகிறதில்ல. ஸோ இவர் தரது என்னது, அதை விட பெரிய ஒரு கிஃப்ட்டு. ஸோ இந்த செலவை வந்து நம்ம மைண்ட் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஹாப்பியாக நினைக்கிறாரு. அந்த டாம் நினச்சிட்டு எந்திரிக்கும் போது அவர் சொல்கிறாரு, the rubies are valuable, they are in my safe at the trust company. Before you unlock the box, we be very careful to read a letter which lies on top of it and be sure not to shake the box. I thought this odd, don't come back, it won't hasten things. என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி ஒரு அந்த பாக்ஸை வந்து ஒரு ட்ரஸ்ட் கம்பெனியில் ஆல்ரெடி வச்சுருக்காருன்னு சொன்னார் இல்லையா, அந்த கம்பெனியில் பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸ் மேலே ஒரு லெட்ரு வச்சுருப்பாராமா. அந்த பாக்ஸை எடுக்கும்போது மறக்காமல் அந்த லெட்டரை படி. அதே மாதிரி அந்த பாக்ஸை எக்காரணத்தை கொண்டும் நீ ஷேக் பண்ணிடாத, ஆட்டிடாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு.
ஆட் அப்படின்னா இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒன்று தான், நீ நினைக்கிற மாதிரி இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒன்று தான், பட் நீ திரும்பி இங்கே வர்றதுக்கான வாய்ப்பு உனக்கு கிடைக்காது. ஹேஸ்டன் திங்ஸ் அப்படின்னா நீ எதையும் மாற்ற முடியாது அப்படிங்கிறாரு. ஹீ டை தட் டே நெக்ஸ்ட் வீக். அதே மாதிரி இப்போ இந்த வெனஸ்டே வந்து பார்த்துட்டு போகிறாரு அப்படின்னா நெக்ஸ்ட் வெனஸ்டே வந்து அவரோட அங்கிள் இறந்து போயிட்டாரு, ஃபிலிப் வந்து இறந்து போயிட்டாரு. அண்ட் வாஸ் ஹேண்ட்சம்லி பரிட் த டே ஆஃப்டர் ஹிஸ் வில் வாஸ் ஃபவுண்ட் லீவிங் மீ ஹிஸ் ஹையர். என்ன ஆகுதுன்னா அவரை எரிச்சு அவரோட அந்த இறுதிச் சடங்கெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அவரோட வில் வந்து இவனுக்கு தான் சொந்தம். வில் அப்படின்னா சொத்து இந்த இடத்துல, சரியா? அவரோட வில் எல்லாமே இவர் பேருக்கு வந்துடுது. இவருக்கு பேர் வந்ததையுமே இவர் வந்து அதை தேடி போகிறாரு. ஐ ஓப்பன்ட் ஹிஸ் சேஃப் அண்ட் ஃபவுண்ட் இட் நத்திங் பட் அன் அயன் பாக்ஸ் எவிடென்ட்லி ஆஃப் ஹிஸ் ஓன் மேக்கிங் ஃபார் ஹி வாஸ் அ ஸ்கில்டு ஒர்க்மேன் அண்ட் வெரி ingenious. The box was heavy and strong, about 10 inches long, 8 inches wide and 10 inches high. அதோட இன்ச்சஸ் சொல்கிறாங்க 10 இன்ச்சுக்கு லாங்காகவும் 10 இன்ச் ஹைட்லேயும் 8 இன்ச்சு அகலத்துலேயும் இருக்குது. இவரே அதை ஓனாக மேக் பண்ணியிருக்கிறாரு. யாரே இவரோட அங்கிள், டாமோட அங்கிளே இதை ஓனாக மேக் பண்ணியிருக்கிறாருன்னு அந்த பாக்ஸை பார்க்கும்போதே தெரியுது. அதில் வந்து ஒரு லெட்ரு மேலே இருக்குதுன்னு சொன்னார் இல்லையா, அந்த லெட்டரில் என்ன எழுதியிருக்குங்கிறது தான் இங்கே இருக்கிறது. ஆன் இட் லே a letter to me, it ran thus. இதுதான் அந்த லெட்ரு. அந்த லெட்டரில் என்ன எழுதியிருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. டியர் டாம், this box contains a large number of very fine pigeon blood rubies and a fair lot of diamonds. One is blue, a beauty. There are 100 of pearls, one the famous green pearl and a necklace of blue pearls. அதில் இருக்கிறத ஒவ்வொன்றையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய டைமண்ட்ஸ் இருக்குது. பீஜியன், அந்த பீஜியன் பேர்டு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பிளட் ரூபீஸ்ன்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா மின்னுக்கிற டைமண்ட்ஸ் இருக்குது. ப்ளூ பியூட்டி இருக்குது. ப்ளூ பியூட்டினா ப்ளூ கலரில் பேர்ல்ஸ் இருக்குது. 100 ஆஃப் பேர்ல்ஸ் இருக்குது. ஒன் ஆஃப் த ஃபேமஸ் க்ரீன் பேர்ல் அண்ட் நெக்லஸ் ஆஃப் ப்ளூ பேர்ல். க்ரீன் பேர்ல் ப்ளஸ் ப்ளூ பேர்ல் ரெண்டு சேர்ந்த ஒரு நெக்லஸ் இருக்குது. ஃபார் விச் எனி உமன் வுட் செல் ஹர் சோல். அதை பார்த்தா எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் ஆசைப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆர் ஹர் அஃபெக்ஷன்ஸ், அது மேலே அவளோட அன்பை செலுத்துவா அப்படிங்கிறாங்க. ஐ தாட் ஆஃப் சூசன். சூசன்கிறது இந்த இடத்துல யாருன்னா இந்த டாம் இருக்கான் இல்லையா, அந்த டாம் வந்துக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணியிருக்கிற பொண்ணு தான் சூசன். அதாவது கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு தான் சூசன். I wish you to continue to have expectations and continuously to remember your dear uncle. I would have left these stones to some charity, but I hate the poor as much as I hate your mother's son. என்ன சொல்கிறாருன்னா, நான் நினச்சிருந்தேன் இதை என்ன பண்ணியிருக்கலாம், ஒரு சேரிட்டிக்கு கொடுத்துட்டு போயிருக்கலாம், பட் நான் வந்து அதே அளவுக்கு புவரையும் வெறுக்கிறேன், அதே மாதிரி உங்கள் அம்மாவையும் உங்கள் அம்மாவோட பையனையும் நான் வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. எஸ் ரேதர் மோர், இருந்தாலும் நான் அதை உனக்கு கொடுத்துட்டேன் அப்படிங்கிறாரு. த பாக்ஸ் கண்டைன்ஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் மெக்கானிசம் விச் வில் ஆக்ட் வித் certainly as you unlock it and explode 10 ounces of my improvement. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இங்கே தான் ட்விஸ்ட் வைக்கிறாரு. இந்த பாக்ஸை நீ ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணினா இது என்ன ஆயிரும், எக்ஸ்ப்ளோட் அப்படின்னா வெடிச்சிரும். 10 ounces of my improvement, சூப்பர் சென்சிட்டிவ் டைனமைட் அப்படின்னா வெடிபொருள் வந்து 10 ounces அதில் வந்து வச்சுருக்கிறாராமா. நோ, டு பி அக்யூரேட் தேர் ஆர் ஒன்லி 9.5 ounces. அக்யூரேட்டாக சொல்லணுன்னா நான் அதில் எவ்வளோ வச்சுருக்கிறேன், 9.5 ounces டைனமைட் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. டவுட் மீ அண்ட் ஓப்பன் இட் அண்ட் யூ வில் பி ப்ளோன் டு ஆட்டம்ஸ். ஆட்டம்ஸ்னால் பாம் சொல்லுவாங்களே, பாம்பை தான் ஆட்டம்ங்கிறாரு. அப்படி உன் மேலே எனக்கு டவுட்டு, உனக்கு வந்து என் மேலே டவுட் இருந்துச்சு, நான் பொய் சொல்கிறேன்னு நீ நினச்சின்னா நீ ஜஸ்ட் அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி பார்த்தா என்ன ஆயிரும், அந்த ஆட்டம் வந்து வெடிச்சிரும் அப்படிங்கிறாரு. பிலீவ் மீ அண்ட் யூ வில் கண்டினியூ டு nourish expectation which will never be fulfilled. As a considered man, I counsel extreme care in handling the box. Don't forget your affectionate uncle. என்ன சொல்கிறாரு, இதை நீ வந்து பயங்கர கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணும். ஸோ இந்த அஃபெக்ஷனேட்டான அங்கிளை மறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்விஸ்ட்டோட இந்த லெட்டரை முடிக்கிறாரு. இப்போ இவர் நினைக்கிறாரு, ஐ ஸ்டூட் அப் அப்பேல்டு அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஷாக்காகி எந்திரிச்சு நிற்கிறாரு. த கீ இன் மை ஹேண்ட், வாஸ் இட் ட்ரூ, வாஸ் இட் அ லை, ஐ ஹேட் ஸ்பெண்ட் ஆல் மை சேவிங்ஸ் ஆன் த ஃபியூனரல் அண்ட் வாஸ் புவரர் தென் எவர். இருக்கிறத விட இவன் வந்து என்ன ஆகிட்டான், ரொம்ப ஏழை ஆகிட்டான். பிகாஸ் அந்த ஃபியூனரலுக்கு
நல்லா கிராண்டாக செலவு பண்ணியிருக்கான். ஸோ அவனுக்கு வந்து நிறைய திங்கிங் மைண்டில் ஓடுது. அப்போ இவர் வந்து நம்மக்கிட்ட ஒரு கீ கொடுத்தாரு, அது உண்மையாக பொய்யா, இதெல்லாம் உண்மை, அந்த லெட்ரு உண்மையாக பொய்யா, நம்மளை ஏமாத்துறாங்களா, என்னென்னமோ யோசிக்கிறாரு. ரிமெம்பரிங் த ஓல்டு மேன்ஸ் ஆடிட்டி. ஆடிட்டி அப்படின்னா கெட்ட எண்ணம், விசித்திரமான ஒரு கெட்ட எண்ணத்தை. இஸ் மேலிஸ்னால் கெட்ட எண்ணம், கிளவர்னஸ் அறிவாளித்துவம், மெக்கானிக் arts and the patent explosive which had helped to make him rich. I began to feel how very likely it was that he had told the truth in this cruel letter. இந்த லெட்டரை வந்து கடைசியாக படின்னு சொல்லிட்டு நம்மளை எப்படி ஏமாற்றிட்டாரு, இவரோட அறிவாளித்தனம், இவரோட கெட்ட எண்ணம் எல்லாத்தையும் இப்படி யூஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து திட்டுறான் அவரை மனசுக்குள்ளாரையே. I carried the iron box away to my lodgings, set it down with care in the closet, laid the key on it and locked the closet. என்ன பண்ணுறாங்கன்னா, closet அப்படிங்கிறது என்னென்னா கபர்டு இருக்கு இல்லையா, ட்ரெஸ் கபர்டு, அதுதான் கிளாசெட்டுன்னு சொல்லுவாங்க. இவரோட வீட்டுக்கு கொண்டு போய் அந்த ட்ரெஸ் கபர்டில் அந்த பெட்டியை வச்சு அது மேலே அதோட கீயும் வச்சு நல்லா லாக் பண்ணிடுறாரு. Then I sat down as it hopeful and began to exert my ingenuity upon ways. இன்ஜினியூட்டி அப்படின்னா அறிவாளித்தனம், அவரோட அறிவாளித்தனத்தையெல்லாம் யூஸ் பண்ணி அதை எப்படியாவது திறக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாரு. upon ways of opening the box without being killed. There must be a way. நான் வந்து சாகாமல் இதை எப்படியாவது ஓப்பன் பண்ணோம், கண்டிப்பாக இதுக்கு என்ன இருக்கும், கண்டிப்பாக இதுக்கு ஒரு வழி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. ஆஃப்டர் a week of vain thinking I bethought me one day that it would be easy to explore the box by unlocking it at a safe distance. என்ன சொல்கிறேன்னா, வெயின் அப்படின்னா வீணா, ஒரு வாரம் ஃபுல்லாக இதை பற்றி வீணாகவே திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அதுக்கப்புறமா அவர் வந்து நினைக்கிறாரு, ஒரு கைக்கு எட்டாத ஒரு தூரத்தில் வச்சு எதோட ஹெல்ப்லேயாவது அதை வந்து ஓப்பன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட்டில் அவருக்கு இருக்குது. அது வெடித்தாலும் என்ன ஆகாது, இவருக்கு வந்து எந்த பாதிப்பும் வராது இல்லையா, தூரமாக வச்சுட்டா, அந்த மாதிரி திங்க் பண்ணுறாரு. அண்ட் ஐ அரேஞ்ச்ட் அ பிளான் வித் wires which seems as if it would answer. But when I reflected on what would happen when the dynamite scattered the rubies, I knew that I should be none the richer. For hours at that time I sat looking at that box and handling the key. மறுபடியும் என்ன பண்ணுறது, அந்த ஒயர்லாம் செட் பண்ணி அதுக்காக அதை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்காக செட் பண்ணிடுறாரு. பட் அப்போ தான் அவருக்கு இன்னொரு ஐடியாவும் தோணுது, நம்ம வந்து இப்போ சேஃப் ஆகிட்டோம், பட் இந்த பாக்ஸ் ஒரு வேளை வெடிச்சிருச்சு அப்படின்னா அந்த உள்ளே இருக்கிற அந்த பேர்ல்ஸ் எல்லாம் என்ன ஆயிரும், வெடித்து சதறிடும் இல்லையா. ஸோ இவர் வந்து ரிச்சான ஒரு மேனாக ஆக முடியாது அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு வந்து வருது. ஸோ மறுபடியும் இந்த ஐடியாவை கைவிட்டுட்டு என்ன பண்ணுறாரு, அந்த பாக்ஸை போய் கையில் எடுத்து அதையே கையில் வச்சுக்கிட்டு பார்க்குறாரு. At last I hung the key on my watch guard, but then it occurred to me that it might be lost or stolen. என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, அதை போய் அந்த வாட்சை அந்த வீட்டிலலாம் சாவி மாட்டி வைப்போம் இல்லையா ஒரு இடம், அந்த மாதிரி ஒரு இடத்துல கொண்டு போய் அந்த கீயை மாட்டி வைக்கிறாரு. மாட்டினாலும் அவருக்கு வந்து நம்பிக்கையே இல்லை, ஒருவேளை இதை யாராவது வந்து திருடிக்கிட்டே என்ன பண்ணுறது, இது எப்படியாவது தொலைஞ்சு போயிட்டா என்ன பண்ணுறது, அப்படி இப்படின்னு நிறைய திங்கிங் அவர் மைண்டில் ஓடுது. Treating this, I hid it, fearful that someone might use it to open the box. This state of doubt and fear lasted for weeks until I became nervous. I began to treat that some accident might happen to that box. அவர் வந்து நிறைய திங்க் பண்ணுறாரு, இதை யாராவது வந்து திருடிட்டா என்ன பண்ணுறது, யாராவது இதை நம்மளுக்கு தெரியாமல் எடுத்து ஓப்பன் பண்ணிட்டா என்ன பண்ணுறது, அப்படியான்னு நிறைய ஒரு மனசுக்குள்ளார பயம் கிளம்புது. அது எல்லாமே ஒரு வாரம் ஃபுல்லாக ஒரு மைண்ட்லேயே ஓடிக்கிட்டு இருக்குது. ஒருவேளை ஆக்சிடெண்ட்டாக யாராவது எடுத்து அதை திறக்க ட்ரை பண்ணிவிட்டு அது வெடிச்சிருமே, அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு. burglar might come and boldly carry it away and force it open and find it was a wicked fraud of my uncle's. யாராவது பர்குலர் அப்படின்னா திருடர்கள் யாராவது வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்மளோட அந்த விக்கட் அங்கிள், நம்மளோட அந்த கெட்ட எண்ணம் பிடிச்ச அங்கிளோட எண்ணம் அவங்களுக்கு தெரியாமல் இருக்குமே, அவங்க செத்து போயிடுவாங்களே, அப்படி இப்படின்னு அவர் வந்து திங்க் பண்ணுறாரு. Even the rumble and vibration caused by the heavy vans in the street became at last a terror. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, என்ன நினைக்கிறாருன்னா, ஒருவேளை ரோட்லாம் அந்த வண்டியெல்லாம் போகும் இல்லையா, ஹெவியான வண்டி ஏதாவது போய் அது அந்த வீட்டுக்குள்ளார ஏதாவது ஒரு அதிர்வை ஏற்படுத்தி இந்த பாக்ஸ் அசைஞ்சு அது மூலியமாக வெடிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது, அப்படி இப்படின்னு என்னென்னமோ நினச்சிக்கிறாரு. Worst of all, my salary was reduced and I saw the marriage was out of my question.
இவரோட சேலரி இப்போ என்ன ஆயிடுச்சு, குறைஞ்சிருச்சு. அதே மாதிரி அவரோட மேரேஜ் பண்ணணும் அப்படிங்கிற கனவும் என்ன நடக்க போகுதுங்கிறதே தெரியாத மாதிரி இருக்குது. இன் மை டிஸ்பேர் ஐ கன்சல்டட் ப்ரொஃபஸர் கிளின்ச் அபவுட் மை dilemma and as to some safe way of getting at the rubies. He said that if my uncle had not lied, there was none that would not ruin the stones, especially the pearls, but that it was a silly tale altogether incredible. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இது எல்லாமே ஒரு வதந்தியாக இருக்கும், விரக்தியாக இருக்கும். கிளின்ச் வந்து இந்த டிலமாவை பற்றி இவர் வந்து ரொம்ப விரக்தியில் இருக்கார் இல்லையா. ஸோ அந்த டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணுறாரு. கன்சல்ட் பண்ணும்போது அந்த டாக்டர் வந்து இதை சொல்கிறாரு, உங்கள் அங்கிள் வந்து கண்டிப்பாக உண்மையை தான் சொல்லியிருக்கணும், பொய் சொல்லியிருக்க மாட்டார். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை வந்து அதில் இருக்கிற ஸ்டோன்ஸு பேர்ல்ஸ் எல்லாம் வீண் பண்ணிடாதீங்க. இந்த கதையை கேட்டு அந்த விலை மதிக்க முடியாத பொருட்களை நீங்கள் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஸோ அதை அப்படியே விட்டுருங்க, அதை பற்றி திங்க் பண்ணாதீங்க அப்படிங்கிறாங்க. ஐ ஆஃபர்டு ஹிம் த பிக்கஸ்ட் ரூபி இஃப் ஹி wished to test his opinion. He did not desire to do so. இப்போ ஒரு வேளை அவர் வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இருந்தால், நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு ஒரு காஸ்ட்லியான ரூபியை அதுலேருந்து எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீல் பேசுகிறான்ட்டான் கிளின்ச்சுக்கிட்ட. பட் கிளின்ச் வந்து அதுக்கு ஒத்து வரல. பிகாஸ் எல்லாத்துக்குமே மனசில் அந்த பயம் இருக்கு இல்லையா, ஒரு வேளை இதை ஓப்பன் பண்ணி அந்த டைனமைடு வந்து வெடிச்சிருச்சுன்னா என்ன ஆகும், நம்ம இறந்துருவோம் அப்படிங்கிற பயம் அவருக்கு மனசில் இருக்குது. ஸோ அவர் வந்து ஒத்துக்கலை. டாக்டர் ஸ்டாஃப் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா மை அங்கிள்ஸ் டாக்டர். இவரோட அங்கிளோட டாக்டர் தான் ஸ்டாஃப் அப்படிங்கிறவர். பிலீவ்டு த ஓல்டு மேன்ஸ் லெட்டர் அண்ட் ஆடட் அ காஷன் விச் வாஸ் என்டையர்லி யூஸ்லெஸ் ஃபார் பை திஸ் டைம் ஐ வாஸ் அஃப்ரைட் டு பி இன் த ரூம் வித் தட் டெரிபிள் பாக்ஸ். அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஸ்டாஃப் அப்படிங்கிறவர், அவர் வந்து அட்வைஸ் பண்ணியிருக்கிற இந்த லெட்டரோட இன்ஃபர்மேஷன்லாம் கேட்டுட்டு அதை வந்து நீங்கள் முன்னெச்சரிக்கையாக என்ன பண்ணுங்கள், உங்கள் ரூம்லேயே வைக்காதீங்க, அதை விட்டு தள்ளியே இருங்க. ஒரு வேளை அது வெடிச்சிருச்சுன்னா என்ன ஆயிரும், எல்லாத்துக்கும் ஆபத்தாயிரும் அப்படி இப்படின்னு அவர் ஒரு பக்கம் அட்வைஸ் பண்ணியிருக்கிறாரு. அட் லாஸ்ட் த டாக்டர் கைண்ட்லி வார்ன்டு மீ தட் ஐ வாஸ் இன் டேஞ்சர் ஆஃப் லாஸிங் மை மைண்ட் வித் டூ மச் தாட்ஸ் அபவுட் மை ரூபீஸ். இன்ஃபேக்ட் ஐ டிட் நத்திங் எல்ஸ் பட் contrive wild plans to get at them safe. I spent all my spare hours at one of the greatest libraries reading about dynamite. என்ன சொல்கிறாருன்னா, கடைசியாக அந்த டாக்டர் வந்து ஸ்டாஃப் வந்து ஒரு அட்வைஸ் சொல்கிறாரு, இனிமேல் இதை பற்றி நினைக்காதீங்க, உங்கள் மைண்டு வந்து ஃப்ரீயாக இல்லை, ரொம்ப நீங்கள் வந்து கான்ட்ரிவ் அப்படின்னா ரொம்ப புத்திசாலித்தனமாக யோசிக்கிறதா நினச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கண்டதையும் போட்டு மைண்டில் போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கிறீங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு சேஃப் கிடையாது, இதை விட்டுட்டு நீங்கள் வேறு எதையாவது திங்க் பண்ணுங்கள் அப்படிங்கிறாரு. பட் இவன் வந்து எதையுமே கேட்கலட்டாம். எதையுமே கேட்காம என்ன பண்ணுறான், நிறைய ஹவர்ஸை லைப்ரரியில் ஸ்பெண்ட் பண்ணி அந்த டைனமைடை பற்றி தெரிஞ்சுக்கிறான், நிறைய படிக்கிறான் அதை பற்றி. Indeed, I talked of it until the library attendants believed me a lunatic or a dynamic phase. Indeed, I talked of it until the library attendants believed me a lunatic or a dynamic fiend, declined to humor me, and spoke to the police. I suspect that for a while I was shadowed as a suspicious and பாசிபிளி கிரிமினல் கேரக்டர். என்ன சொல்கிறேன்னா, இவர் வந்து அடிக்கடி லைப்ரரிக்கு போய் இந்த டைனமைடை பற்றி விசாரிக்கிறாரு, அந்த டைனமைட் பற்றியே படிக்கிறாரு இல்லையா. ஸோ இவரை வந்து ஒரு கிரிமினல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைப்ரரியன் வந்து திங்க் பண்ணிட்டாரு. நிறைய லைப்ரரிக்கு போய் நிறைய சர்ச் பண்ணி படிக்கிறாரு. ஸோ அங்கே இருக்கிறவங்க எல்லாமே இவர் என்ன நினைக்கிறாங்க, இவர் வந்து ஒரு கிரிமினலாக இருப்பார். ஏன்னா வெடிப்பொருள், வெடிமருந்து இதை பற்றியெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க வந்து ஒரு வேளை தீவிரவாதியாக இருப்பாங்க, தீவிரவாதத்துவம் பண்ணுறதுக்காக மருந்து தயாரிக்கிறதுக்காக தான் படிக்க வராங்கன்னு அவங்கெல்லாம் திங்க் பண்ணி போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஐ கேவ் அப் த லைப்ரரிஸ் அண்ட் பிகமிங் மோர் அண்ட் மோர் ஃபியர்ஃபுல் செட் மை ப்ரிசீசஸ் பாக்ஸ் ஆன் அ டவுன் பிலோ for fear of its being shaken, for at this time even the absurd possibility of its being disturbed by an earthquake troubled me. I tried to calculate the amount of shake needed to explode my box. என்ன ஆகுதுன்னா, இப்போ வந்து இவருக்கு வந்து ரொம்ப பயம் எடுத்துருச்சு. இப்போ இவர் லைப்ரரிக்கு போகிறதையும் விட்டுறாரு. விட்டுட்டு என்ன ஆயிடுது, அந்த பாக்ஸை எடுத்து அவரோட தலைவாணிக்கு அடியிலேயே வச்சுக்கிட்டு படுத்துடுறாரு. ஏன்னா அது வந்து ஒரு வேளை ஷேக் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, திடீர்னு நைட்டில் வந்து எர்த்துக்குவேக் அப்படின்னா நிலநடுக்கம்லாம் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது, இந்த பாக்ஸ் ஆடிருமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துக்கிறாரு. ரொம்ப மென்டலி ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது எந்த அளவுக்கு பாக்ஸ் ஆடுனா இது வந்து வெடிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கால்குலேட் பண்ணி வச்சுருக்கிறாரு. படித்தார் இல்லையா, அது மூலயமா தெரிஞ்சு வச்சுருக்கிறாரு. த ஓல்டு டாக்டர் when I saw him again begged me to give up all
thoughts of the matter, and as I felt how completely I was the slave of one despotic idea. Despotic ஐடியானா ஒரு கிறுக்குத்தனமான ஒரு ஐடியாவை எப்படி இவர் வந்து கையில் எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு, கிறுக்குத்தனமாக அதை பற்றியே எப்போ பாரு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு வந்து புரியுது. அந்த டாக்டர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, தயவு செஞ்சு இந்த எண்ணத்தை விட்டுரு, இப்படியே இருந்தீங்கன்னா நீ பைத்தியக்காரன் ஆயிடுவ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஐ ட்ரை டு டேக் த குட் அட்வைஸ் தஸ் கிவன் மீ. அவரோட அட்வைஸை நான் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. அன்ஹாப்பிலி ஐ ஃபவுண்ட் சூன் ஆஃப்டர் பிட்வீன் த லீவ்ஸ் ஆஃப் மை அங்கிள்ஸ் பைபிள் அண்ட் numbered list of the stones with their cost and much beside. It was dated 2 years before my uncle's death. Many of the stones were well known and their enormous value amazed me. இவரோட அங்கிள் டைரி ஒன்று, பைபிள் ஒன்று இவர் கைக்கு கிடைக்குது. அந்த பைபிளில் பார்த்திங்கன்னா அந்த லீஃப் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த நூல் ஒன்று வச்சுருப்பாங்க இல்லையா, எந்த பேஜ் கடைசியாக படித்தோம் அப்படிங்கிறத ரிமைண்ட் பண்ணுறதுக்காக ஒரு நூல் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இவரோட அங்கிள் வந்து ஒரு லீஃப் வச்சுருக்கிறாரு. அதுக்கு நடுவில் அந்த பேஜில் பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸில் என்னென்ன ஸ்டோன்ஸ் இருக்குது, அந்த ஸ்டோன்ஸோட டீட்டெயில், ஒவ்வொரு ஸ்டோன்ஸை பற்றி அது எங்கேருந்து வந்துச்சு, அதோட வந்து வரலாறு என்ன அப்படிங்கிறத பற்றி கிளியராக கொடுத்துருக்காங்க. எக்ஸாக்டாக அந்த டைரி எப்போ எழுதப்பட்டது அப்படின்னா அந்த அங்கிள் வந்து சாகிறதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி அதை எழுதி வச்சுருக்கிறாரு. எல்லாமே பயங்கர காஸ்ட்லியான அந்த டைமண்டு பேர்ல் எல்லாமே அதுக்குள்ளே இருக்குது. செவரல் ஆஃப் த ரூபீஸ் வேர் டிஸ்கிரைப்டு வித் கேர் அண்ட் கியூரியஸ் histories of them were given in detail. One was said to be the famous sunset ruby. அதில் ஒன்றை பற்றி சொல்கிறாங்க, அது பேர் வந்து சன்செட் ரூபி, விச் ஹேட் பிலாங் டு த எம்ப்ரஸ் குயின் மரியா தெரசா. குயின் மரியா தெரசாவோட ரூபி அப்படின்னு சொல்கிறாங்க. அது பேர் சன்செட் ரூபி. ஒன் வாஸ் கால்டு த பிளட் ரூபி. இன்னொன்னோட பேர் பிளட் ரூபி. இது எதுக்கு பிளட் ரூபி அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அது வந்து பார்த்திங்கன்னா அந்த ரூபிக்காக நிறைய பேர் வந்து இறந்துருக்காங்கன்னா ஒருத்தர்கிட்டருந்து இன்னொருத்தர்கிட்ட அது வந்து பறிக்கப்பட்டிருக்கு. இப்போ உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா, உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா உங்களை யாராவது கொலை செஞ்சுட்டு அதை வந்து எடுத்துகிட்டு போகிறது, அந்தளவுக்கு அது வந்து காஸ்ட்லியான ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது எல்லாமே இந்த டாமோட மனசுக்குள்ளார ஒரு விதமான பயத்தை கிளப்புது. த பேர்ல்ஸ் வேர் டிஸ்கிரைப்டு வித் கேர் ஆஸ் அன் அன்இக்குவல்டு கலெக்ஷன்ஸ். கன்சர்னிங் 2 of them my uncle had written what I might call biographies. இதையெல்லாம் பற்றி அவர் எழுதியிருக்கிறது ஒரு பயோகிராஃபிஸ் அப்படின்னா ஒரு சுயசரிதையை அவர் எழுதின மாதிரி இருக்குது அப்படிங்கிறாரு. ஃபார் indeed they seemed to have done much evils and some good. பாதி வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப கொடுமையானதாக இருக்குது, கொடுமையான ரூபீஸாக இருக்குது, சிலது வந்து நல்லதாகவும் இருக்குது. One a black pearl was mentioned in an old bill of a sale as C, which seemed cure to me. ஒன்று வந்து விசித்திரமாக இருக்குது, அதை வந்து அவங்க அங்கிள் என்னென்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு, ஷீனா அவள் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. இட் வாஸ் மேடனிங் அப்படின்னா எரிச்சல் ஊட்டுற மாதிரி இவருக்கு இதெல்லாம் படிக்கிறது. ஹியர் கார்டட் பை அ விசன் ஆஃப் சடன் டெத் வாஸ் வெல்த் பியாண்ட் த ட்ரீம்ஸ் ஆஃப் அவரைஸ். ஐ எம் நாட் அ கிளவர் or ingenious man. I know the little beyond how to keep a ledger, and so I was, and I am no doubt observed about many of my notions as to how to solve this riddle. என்ன இந்த புதிரை வந்து எப்படி முடிக்கணுங்கிறது வந்து எனக்கு தெரியல. அவரேஸ் அப்படின்னா பேராசை. இந்த பேராசையிலேருந்து எப்படி விடுபடணும்னு எனக்கு தெரியல. இது வந்து டெத் அளவுக்கு என்னை கொண்டு போயிருமாட்டிருக்கு. இது வந்து எந்த வெல்த்தையும் எனக்கு கொடுக்க போகிறதில்லன்னு தெரிஞ்சிருச்சு. பட் என்னால் இதுக்கு எதுவுமே பண்ண முடியல, அபத்தமான ஒன்றா இருக்குது, என்னால் இதை க்யூர் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணுறாரு. அட் ஒன் டைம் ஐ தாட் ஆஃப் ஃபைண்டிங் எ மேன் ஹூ வுட் டேக் த ரிஸ்க் ஆஃப் அன்லாக்கிங் த பாக்ஸ், பட் வாட் ரைட் had I to subject anyone else to the trial I dared not face. என்ன நினைக்கிறாருன்னா, யாராவது ஒருத்தர் நம்மளுக்கு கிடைப்பாங்களா இந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு, இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணுறதுக்கான ரிஸ்க் எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணுறாரு. அப்போயே அவருக்கே இன்னொரு தாட்டும் வருது, நம்மளே இதுக்கு சொந்தக்காரனான நம்மளே அந்த ரிஸ்க் எடுக்காத போது வேறு யாராவது ஒருத்தர் வந்து நம்மளுக்காக இந்த ரிஸ்க் எடுப்பாங்களா, நோ அது நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. I could easily drop the box from the highest somewhere and if it did not explode could then safely unlock it, but if it did blow up when it fell,
குட் பை டு மை ரூபீஸ். என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒருவேளை நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஹையஸ்டான பிளேஸ்லேருந்து ஒரு பெரிய மலை மேலேக்கேது ஏறி அங்கேருந்து என்ன பண்ணலாம், இந்த பாக்ஸை தூக்கி போடலாம். தூக்கி போட்டு அது ஒரு வேளை உடஞ்சிருச்சு அப்படின்னா, வெடிச்சிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்ன பண்ணாது, அதில் இருக்கிற ரூபீஸுக்கு நம்ம குட் பை சொல்லிட வேண்டியதான். ஒருவேளை அது உடையில வெடிக்கல அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், நம்மக்கிட்ட இருக்க கீயை வச்சு அதை ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணுறாரு. மைன் இன்டீட் இட் வாஸ் ரிச் அண்ட் ஐ வாஸ் நாட். நான் ரிச்சு தான், ஆனால் நான் ஒரு ரிச் இல்லை. ஐ க்ரூ தின் அண்ட் மார்பேட். நான் வந்து எப்படி ஆயிட்டேன், ரொம்ப ஒல்லி ஆயிட்டேன், தின் ஆகிட்டேன், இழைச்சி போயிட்டேன். மார்பிட் அப்படின்னா ஒல்லியாக ஆகிட்டேன் அப்படிங்கிறது. அண்ட் ஸோ மிசரபிள் தட் ஐ ஐ அட் லாஸ்ட் கேரிட் மை ட்ரபிள்ஸ் டு மை ஃபாதர் கன்ஃபஸர். கன்ஃபஸர்னால் ஃபாதர்லியில் சர்ச்லியில் ஃபாதர் இருப்பாங்க இல்லையா, அவர் அப்படி தான் இவங்க அப்பா இருக்கார். இவங்க அப்பா பார்த்திங்கன்னா ஒரு ஃபாதரியார், ஒரு ஃபாதராக சர்ச்சில் இருக்கிறாரு. அவங்க பேர் தான் கன்ஃபஸர். அவங்க அப்பாட்ட போய் இதை சொல்கிறாரு. ஹி தாட் இட் சிம்ப்ளி அ க்ரூயல் ஜஸ்ட் ஆஃப் மை அங்கிள்ஸ் பட் வாஸ் நாட் ஸோ ஈகர் ஃபார் அனதர் வேர்ல்ட் ஆஸ் டு பி வில்லிங் டு ஓப்பன் மை பாக்ஸ். ஜஸ்ட் அப்படின்னா கேலி. இது வந்து உங்கள் அங்கிள் உனக்கு வச்ச ஒரு உன்னை வச்சு கிண்டல் பண்ணியிருக்கிறாரு, கேலி பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு. க்ரூயலான கேலி, க்ரூயல்னா கொடூரமான கேலி பண்ணியிருக்கிறாரு உன்னை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பட் அவருமே அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை. ஹீ டு counseled me to cease thinking about it. Good heavens, I dreamed about it. அவங்க அப்பா கூட என்ன சொல்கிறாரு, தயவு செஞ்சு இதை பற்றி இவ்வளோ திங்க் பண்ணுறத நீ நிறுத்திடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே இவர் வந்து சொல்கிறாரு, குட் ஹெவன், கடவுளே, ஐ ட்ரீம்ட் அபவுட் இட். நான் இதை பற்றி என்ன பண்ணிட்டேன், நிறைய கனவு கண்டுட்டேன். நாட் டு திங்க் அபவுட் இட் வாஸ் இம்பாசிபிள். நெய்தர் மை ஓன் தாட் நார் சயின்ஸ் நார் ரிலிஜியன் ஹேட் பீன் ஏபிள் டு அசிஸ்ட் மீ. எனக்கு யாருமே ஹெல்ப் பண்ண முடியாதா, என்னோடய சயின்ஸோ என்னோடய மதமோ என்னோடய தாட்ஸோ எதுவுமே எனக்கு வந்து ஹெல்ப் பண்ண மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறாரு. அசிஸ்ட்னா ஹெல்ப் பண்ணுறது. 2 years have gone by and I am one of the richest men in the city. ரிச்சஸ்ட் மேன்னா எந்த அர்த்தத்தில் சொல்கிறாங்கன்னா, இந்த பேர்ல்ஸ் எல்லாம் ஒரு கையில் இருக்கு இல்லையா, ஸோ அதை வச்சு ரிச்சஸ்ட் மேன்ங்கிறாங்க. அண்ட் ஹாவ் நோ மோர் மனி தென் வில் கீப் மீ அலைவ். ஆனால் இவர்கிட்ட என்ன பண்ணல, இவர் தான் இருக்கிறதுலே ரிச்சஸ்ட் மேன், பட் இவர்கிட்ட சாப்பிட்றதுக்கு கூட காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதே மாதிரியே 2 வருஷம் கடந்து போயிடுச்சு. சூசன் செட் ஐ வாஸ் ஹாஃப் கிராக்ட் லைக் அங்கிள் ஃபிலிப். நீ வந்து லூஸ் ஆகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆயிடுது, சூசன் வந்து பிரேக்கப் பண்ணிட்டு போயிடுறா, என்கேஜ்மெண்ட்டை வந்து பிரேக்கப் பண்ணிட்டு போயிடுறா. இன் மை டிஸ்பயர் ஐ அட்வர்டைஸ்டு இன் த ஜேர்னல் ஆஃப் சயின்ஸ் அண்ட் have had absurd schemes sent me by the dozens. At last, as I talked too much about it, the things became so well known that when I put the horror in a safe in a bank, I was promptly decided to withdraw it. என்ன ஆகுதுன்னா, அவர் வந்து ஜேர்னல் ஆஃப் சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு பத்திரிகைக்கு வந்து இதை பற்றி ஒரு நியூஸ் கொடுக்குறாரு. அதில் வந்து பார்த்திங்கன்னா, இதுக்கு வந்து எனக்கு யாராவது அட்வைஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அவருக்கு அட்வைஸ், டசன்ஸ் ஆஃப் அட்வைஸ் வருது, லெட்டர்ஸ் நிறைய வருது. பட் எதுவுமே அவருக்கு வந்து ஒர்க் ஆகலை. இதை பற்றி நிறைய இடத்துல இவர் பேசிட்டாரு, நிறைய பேர்த்துக்கிட்ட கேட்டுக்கிட்டாரு, ஆனால் யாருமே இவருக்கு வந்து ஹெல்ப் பண்ண முடியல. இதனால இவருக்கு என்ன ஒரு கெட்டது நடந்துச்சு அப்படின்னா, இவர் வந்து இந்த பாக்ஸை இவர் வீட்டில் வச்சுருக்கிறதுக்கு பயந்துட்டு ஒரு சேஃபான ஒரு பேங்க்கில் வச்சுருந்துருக்கிறாரு. இந்த நியூஸ் எல்லாம் கேள்விப்பட்ட அந்த பேங்க் என்ன ஆயிடுச்சு, தயவு செஞ்சு உங்கள் பாக்ஸை நீங்கள் எடுத்துகிட்டு போயிருங்க, இங்கே வச்சு வெடிச்சு சிதறனா எங்கள் பேங்க் வீணாக போயிடும் அப்படின்ட்டு அவங்களே எடுத்துகிட்டு போக சொல்லிட்டாங்க. ஸோ இவர் அதை எடுத்துகிட்டு வந்துட்டார். I was in constant fear of burglars and my landlady gave me notice to leave. landladyங்கிறது யாருன்னா வீட்டுக்காரங்க. இவர் வந்து வாடகை வீட்டில் தான் இருக்கிறாரு. அந்த வீட்டுக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா வீட்டை வந்து காலி பண்ண சொல்லிட்டாங்க. இவருக்கு இருந்தாலும் அந்த திருடர்கள் பயம்லாம் இருக்குது. அந்த வீட்டுக்காரங்க வந்து காலி பண்ண சொல்லிட்டாங்க. எதுக்குன்னா, இப்படி ஒரு பெட்டியை வச்சுட்டு அவங்க வீட்டிலேருந்து அவங்க வீடு வெடிச்சு போயிடும் இல்லையா, ஸோ யாரும் பக்கத்தில் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக. I am now advised to print my story and await advice from the ingenuity of the American mind. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சிலர் இந்த ஸ்டோரியை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு பத்திரிகையில் எழுதுங்க, அதை பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க, அமெரிக்காவில் இருக்கிற நல்ல அறிவான இன்ஜென்யூட்டி அப்படின்னா நல்ல அறிவான ஆளுங்க வந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஐ ஹாவ் மூவ்ட் இன் டு த சபர்ப்னா கிராமத்து சைடு. இவர் வந்து இந்த வீட்டையும் காலி பண்ண சொல்லிட்டாங்க இல்லையா, ஸோ டவுன் சைடு இருந்தவர் இப்போ அந்த வீட்டையும் காலி பண்ணிவிட்டு கிராமத்து பக்கம் போயிடுறாரு. அண்ட் hidden the box and changed my name and my occupation. எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிக்கிறாரு. This I did to escape
the curiosity of the reporters, I ought to say that when the government officials came to hear of my inheritance, they were reasonably desired to collect the succession tax on my uncle's estate. இது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி இவருக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இவரோட அங்கிளோட எஸ்டேட்டுக்கு சக்சஷன் அப்படின்னா வரி கட்ட அங்கிளோட எஸ்டேட்டுக்கும் இவர் தான் பார்த்தீங்கன்னா வரி கட்டியிருக்காரு. ஐ வாஸ் டிலைட்டட் டு அசிஸ்ட் தெம். ஐ டோல்டு த கலெக்டர் மை ஸ்டோரி அண்ட் சோடு ஹிம் அங்கிள் ஃபிலிப்ஸ் லெட்டர். தென் ஐ ஆஃபர்டு ஹிம் த கீ அண்ட் ஆஸ்க்டு ஃபார் டைம் டு கெட் half a mile away. That man said he would think it over and come back later. என்ன ஆகுதுன்னா, அந்த ஏரியா கலெக்டர் வந்து பார்க்க வராரு. பார்க்க வந்தப்போ இவர் வந்து இவரோட கதையை சொல்கிறாரு, இந்த மாதிரி எல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அந்த லெட்டரை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறாரு. அப்போ வந்து இவர் என்ன பண்ணுறாரு, இந்த கீயையும் கொடுத்து அவர்கிட்ட வந்து கொஞ்சம் டைமும் கேட்குறாரு. நீங்கள் வந்து இதை ஓப்பன் பண்ணுங்கள், நான் அதுக்குள்ளார என்ன பண்ணுறேன் 10 அடிக்கு தள்ளி நின்றுக்கிறேன், அப்போ தான் இது வெடித்தாலும் நான் இதான் ஆக மாட்டேன் அப்படின்னு அவர்கிட்டயே சொல்லிவிட்டு டைம் கேட்குறாரு, கீயும் கொடுக்குறாரு. அப்போ அந்த கலெக்டர் என்ன பண்ணிட்டாரு, அவர் அலர்ட் ஆகி நான் இதை பற்றி யோசிச்சுட்டு திரும்பி வரேன், திறக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டார். திஸ் இஸ் ஆல் ஐ ஹாவ் டு சே. ஐ ஹாவ் மேட் அ வில் அண்ட் லெஃப்ட் மை ரூபீஸ் அண்ட் பேர்ஸ் டு த சொசைட்டி ஃபார் த preservation of human vivisection. If any man thinks this account a joke or an invention, let him coldly imagine the situation. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதை கடைசியாக அவர் வந்து டொனேட் பண்ணிட்டார். யாருக்கு அப்படின்னா, ப்ரிசர்வேஷன் ஆஃப் ஹியூமன் விவிசெக்ஷன் அப்படிங்கிற ஒரு சேரிட்டிக்கு வந்து டொனேட் பண்ணிட்டாரு. இதை வந்து யாராவது ஒரு ஜோக்குன்னோ இல்லை இது ஒரு இன்வென்ஷன்னோ யாராவது சொன்னீங்க அப்படின்னா என்னோடய சிச்சுவேஷனில் இருந்து திங்க் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போயே நம்ம கையில் ஒரு பாக்ஸ் கிடைக்குது, அந்த பாக்ஸை நம்மளால் ஓப்பன் பண்ண முடியாது, நம்ம அந்த பாக்ஸை சேக் பண்ண முடியாது. பட் அதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அந்த ஊர்லேயே நம்ம தான் பெரிய பணக்காரன் ஆயிரும். அப்படின்னா நம்மளுக்கு எப்படி மைண்ட் இருக்கும், கண்டிப்பாக அதை எப்படியாவது ஓப்பன் பண்ணியே ஆகணும் அப்படின்னு தான் நம்ம மைண்ட் சொல்லும். பட் அதை ஓப்பன் பண்ணால் நம்ம உயிர் போயிடும், என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனில் தான் இப்போ இவர் இருக்கிறாரு. Given an iron box known to contain wealth and to contain dynamite arranged to explode when the key is used to unlock it, what would any sane man do? Sane manna ஒரு அறிவாளித்தனமான ஒரு மேன் வந்து என்ன பண்ணுவான், ஒரு பாக்ஸ் கிடைக்குது, அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெல்த் இருக்குது, அதே மாதிரி நிறைய டைனமைடும் இருக்குது, ரெண்டுமே இருக்குது, அதுக்கான கீயும் நம்மக்கிட்ட இருக்குது. அந்த கீயை போட்டு அதை ஓப்பன் பண்ணினா அது எல்லாமே வீணாக போயிடும். அப்படின்னா நீ என்ன பண்ணுவ, என்ன அட்வைஸ் நம்மளுக்கு கொடுப்ப அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இதோடு அதை முடிக்கிறாங்க. வாங்க ஆத்தர் இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். சிலாஸ் மிச்சல் 1829 to 1914 was a neurologist by profession. நியூராலஜிஸ்ட் அப்படின்னா நரம்பியல் மருத்துவர். இவர் வந்து பார்த்திங்கன்னா டாக்டரு, இதோட ஆத்தரு, நரம்பு சம்மந்தமான மருத்துவம் பார்க்குறவர். He was among the famous physicians of his time and a prolific writer. prolific writer அப்படின்னா படைப்பாற்றல் மிக்கவர், சரியா? நிறைய க்யூரியாசிட்டியான ஒரு ஒர்க்கை கொடுக்கக்கூடியவர். ஆர் போத் சயின்டிஃபிக் அண்ட் லிட்ரரி ஒர்க்ஸ். சயின்டிஃபிக்காகவும் இவரோட ஒர்க் இருக்கும், லிட்ரரி சம்மந்தமாகவும் இருக்கும். ஹி வாஸ் பார்ன் இன் ஃபிலாடிஃபியா அப்படிங்கிற ஊரில் பிறந்திருக்கிறாரு. ஸ்டடிட் அட் த யூனிவர்சிட்டி ஆஃப் பெனிசில்வேனியா அப்படிங்கிற யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கிறாரு. அண்ட் ரிசீவ்டு த டிகிரி ஆஃப் எம்டி இன் 1850. ஹீ இஸ் கன்சிடர்ட் த ஃபாதர் ஆஃப் நியூராலஜி. இவர் தான் ஃபாதர் ஆஃப் நியூராலஜி அப்படிங்கிறாங்க. ஆஸ் வெல் ஆஸ் த பைனியர் இன் சயின்டிஃபிக் மெடிசன். பைனியர்னா முன்னோடி, சயின்டிஃபிக் மெடிசனோட முன்னோடி இவர் தான். ஹி பப்ளிஷ்ட் மோர் தென் 25 லிட்ரரி டைட்டில்ஸ் and his medical experience and background enabled him to write historical fiction with much psychological insight. Many honorary degrees were conferred upon him by several universities at home and abroad. At home and abroad அப்படின்னா இவரோட நேட்டிவிட்டிலேயே இவருக்கு வந்து நிறைய யூனிவர்சிட்டிஸ்லேருந்து அவார்ட் கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸும் இவருக்கு நிறைய அவார்ட்ஸ் தந்திருக்காங்க. த அமெரிக்கன் அகாடமி ஆஃப் நியூராலஜி அவார்டு ஃபார் யங் ரிசர்ச்சர்ஸ் இஸ் நேம்டு ஆஃப்டர் ஹிம். இவர் தான் வந்து ஃபேமஸ். த அமெரிக்கன் அகாடமி ஆஃப் நியூராலஜி வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இவருக்கு அவார்டு தந்திருக்காங்க. அவார்டு ஃபார் யங் ரிசர்ச்சர்ஸ் இட்ஸ் நேம்டு ஆஃப்டர் ஹிம். இவர் தான் யங் ரிசர்ச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தேங்க்யூ சொல்கிறேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.